Hi friends, இப்போ நடிகை ஓவியா அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அந்த வீடியோ செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துட்டு இருந்தது. என்ன இது ட்ரெஸ், இப்படிலாம் ட்ரெஸ் போட்டு வீடியோ பண்ணுவீங்களா, ஒரு செலிபிரிட்டியான நீங்கள் சோஷியல் மீடியாவில் இப்படி ஆபாசமாக இருக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. அண்ட் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஓவியா அவர்கள். ஏன்னா அவங்க போடுற நிறைய போஸ்ட் அப்படி தான் இருக்கும். அடிக்கடி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க இவங்க. இப்படி இருக்க இவங்க இப்போ இந்த போஸ்ட்டுக்கு திரும்ப ஒரு ரிப்ளையும் கொடுத்திருக்காங்க. ஸ்டூபிட் பீப்புள் லார்ஜ் குரூப்ல இருப்பாங்க. அந்த லார்ஜ் குரூப்ல இருக்க ஸ்டூபிட் பீப்புளோட பவரை நம்ம கொஞ்சம் கூட அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க இதை வச்சு எவ்வளவு பெரிய விஷயம் வேணா பண்ணுவாங்க. அதனால மற்றவங்க பேச்ச நம்ம கேட்க கூடாது, நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. ஓவியா அவர்கள் ஆரம்ப கட்ட காலத்துல செம்ம ஃபேமிலி மூவிஸா நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நிறைய ஆடியன்ஸ் அவங்களுக்கு அதுல வந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் உள்ள வந்தாங்க. பிக் பாஸ் உள்ள வந்து ஓவியா ஆர்மி அப்படின்னு ஒரு நடிகைக்கு ஆர்மி ஃபேன் பேஸ் உருவானது இவங்களுக்கு தான். ஓவியா ஆர்மி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் அதுல வந்தாங்க. அண்ட் அந்த பிக் பாஸ் ஷோல இவங்களோட ஆட்டிடியூட எல்லாரும் பயங்கரமா பாராட்டினாங்க. ஒரு பொண்ணுனா இவ்வளவு கட்ஸோட இவ்வளவு கத்தோட இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களை எடுத்துக்கட்ட வச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு படிப்படியா பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. அதுக்கு காரணமும் இவங்க தான். இவங்க நிறைய இடத்துல பேசின பேச்சு எல்லாருமே என்ன இவங்க அவ்வளவு திமிரா இருக்காங்க, இவங்களை எப்படி நம்ம படத்துல நடிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சு இவங்களை படத்துக்கு கூப்பிடவே இல்லை. அண்ட் இப்ப பட வாய்ப்பு இல்லைனாலும் சோஷியல் மீடியா இன்ஃபுளுசரா மாதிரி நிறைய ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட வீடியோக்கு அந்த கமெண்ட்ஸுக்கு இவங்க கொடுத்த ரிப்ளை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.